Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் நவராத்திரி ஸ்பெஷல் பிரசாதங்கள் 5ஆம் நாள் பிரசாதம் ரவா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடணும். ரவை கருகிடக்கூடாது. வாசம் வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாலே போதும். இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக ரவையோட வாசம் வருது. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நீங்கள் எந்த கப்புக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இதில் ஃபுட் கலர் சேர்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி எல்லோ கலர் சேர்க்குறோம். நீங்கள் ரெட் கலர் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாமே வற்றி இதை சுருண்டு வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம கைவிடாமல் கலந்து விடும்போது தான் இது கட்டி எதுவுமே பிடிக்காமல் சூப்பராக ரெடியாகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எல்லாமே வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம ரவை எடுத்த கப்புக்கே 2 கப் சுகரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இது நல்லா கட்டியாகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவுமே தண்ணி எல்லாமே வற்றி ஓரளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 5ஆம் நாள் பிரசாதம் ரவா கேசரி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.